ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதாவது அழகு இருக்கும், அறிவு இருக்கும், நல்ல திறமை இருக்கும், நல்ல பாடி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் சினிமாவில் இவங்களால ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு என்ன காரணப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கணுங்க. அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சினிமாவில் கெலிக்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், ஒன்றுமே இல்லாதவங்களாம் வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள் நான் ஜெயிச்சே ஆவண்டா அப்படின்ற மாதிரி பல வருஷங்கள் சினிமாவில் தொங்கிக் கொண்டே இருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஹிட்டு கூட கொடுக்காத ஃப்ளாப் ஹீரோவாகவே வளம் வருவாங்க பல பேர். அந்த ஃப்ளாப் ஹீரோக்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிற நண்பர்களே. அந்த மாதிரி நடிகர்கள் எல்லா திறமைகள் இருந்தும் எதனால தொடர்ந்து ஃப்ளாப் படமாக கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னி வரைக்கும் ஒரு ஹிட்டு கூட கொடுக்க முடியாமல் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி உண்மையான தனிப்பட்ட நிலவரத்தை வந்து நான் இந்த வீடியோவில் விளக்க போகிறேன். அதனால இதுக்கு மேலே நேரம் கடத்தாமல் வீடியோவில் போய் எந்தெந்த நடிகர்கள்லாம் ஃப்ளாப் நடிகர்களாக இருந்து ஃப்ளாப் நடிகர்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வித் காரணத்தோடன்றதை பற்றி பேசுவோமா? அதாவது இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சாந்தனு அவர்கள். சாந்தனு அவர்களுக்கு என்னங்க பேக்ரவுண்ட் இல்லை, அவங்களோட அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு லெஜெண்டரி இயக்குனர் கே பாக்யராஜ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகை ஒரு காலத்தில், ஒரு 80s காலத்துலன்னு சொல்லலாம். ஸோ அப்பா கிட்ட இருந்து ஒரு 10% விஷயத்தை கற்றுக்கிட்டாலே இவர் உலகளவில் மிகப்பெரிய நடிகராக வளர்ந்துருக்க முடியும். ஆனால் இவர் கற்றுக்காமையாக இருந்திருப்பார். எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டும் கூட தமிழ் சினிமாவில் இவரால் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல. அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே பாக்யராஜ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி தெரியுங்களா இருந்தார், எந்த நடிகராச்சும் ஃப்ளாப்பாக கொடுத்து அவங்களால மீண்டு வர முடியலன்னா பாக்யராஜ் அவர்கள் போய் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக அவங்களோட படத்தை வந்து இயக்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 படங்கள் ஹிட் கொடுத்தோன்னே அந்த நடிகர்கள் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆவாங்க. அந்த மாதிரி பாக்யராஜ் அவர்களை வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியை கொண்டாடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அது ஏன்ப்பா இந்தியன் இண்டஸ்ட்ரினா, அமிதாப் பச்சன் அவர்களே பாக்யராஜ் அவர்களோட காலை தொட்டு கும்பிட்டு தான் வந்து வேலை பார்ப்பாராம். அந்த அளவுக்கு பாக்யராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தார். அதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி இயக்குனரோட குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் நம்ம சாந்தனு அவர்கள். இன்னைக்கு இவர் எந்த லெவலில் இருந்திருக்கணும், ஆனா ஏன் இவரால் இருக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கே பாக்யராஜ் அவர்கள் கொஞ்சம் அவுடேட் ஆனது தான் அப்படின்ற மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா பாக்யராஜ் அவர்கள் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் அட்வான்ஸ்டா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரஜினிகாந்த் மாதிரியோ கமலஹாசன் மாதிரியோ கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் பழைய ஸ்டைலே ஓட்டிக்கிட்டு இருந்தனால நிறைய படங்களோட கதை தேர்வு அவரால் சரியாக பண்ண முடியல. உதாரணத்துக்கு சாந்தனு அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் நடிக்க வரும்போது அவரை தேடி வந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள், உதாரணத்துக்கு இந்த காதல் படமாகட்டும், வெயில் படமாகட்டும், சுப்பிரமணியபுரம் படமாகட்டும், ஏன் பாய்ஸ் படம், இந்த மாதிரி நல்ல நல்ல பதங்கள் மற்றும் கதைகள் அவரை தேடி வரும்போது பாக்யராஜ் அவர்கள் தான் இந்த கதையெல்லாம் கேட்டு ரிஜெக்ட் பண்ணி 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 தள்ளிட்டே இருந்தாராம். இந்த மாதிரி கதைகளெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி சக்கரை கட்டின்ற ஒரு மொக்க படத்தோட கதையை வந்து சாந்தனு அவர்களை நடிக்க வச்சு, என்னதான் முதல் படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படம் வந்து வெளியாச்சு. காரணம் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பாடல்கள் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெரிய ஹிட். ஸோ இதோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு போனவங்களே ஃபர்ஸ்ட் 3 நாள் ஃபுல் பண்ணிட்டானுங்க தேட்டரை. இருந்தாலும் காலப்போக்கில் அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த படம் வந்து ஒரு சுமாரான படமாக தான் முடிஞ்சு போச்சு சாந்தனு அவர்களோட கெரியரில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாந்தனு அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா படங்களும் கதை மடுமட்டமாக, அதாவது படுமட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு கதை தேர்வில் கோட்டை விட்டு அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே மொக்க படங்க. எந்த படம் நடித்தாலும் இவனோட படம் நல்லாவே இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப சுதாரிச்சு இவர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, நல்ல கதையில நடிக்கணும், இனிமேல் நடிச்சா நல்ல கதை தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கதையில நடிக்கணும்னு சொல்லி ஒரு சில படங்களோட கதை தேர்வு இவர் கரெக்டாகவே இருந்தது. உதாரணத்துக்கு இந்த ராவண கூட்டம் மற்றும் ப்ளூ ஸ்டார்லாம் இவர் நடிச்சாரு. ஆனா அந்த இயக்குனர்களோட சாபக்கேடு அந்த கதையை தூக்கி வந்து இவர்கிட்ட கொடுத்தனால அந்த படம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. உதாரணத்துக்கு ப்ளூ ஸ்டார் ஓரளவுக்கு போச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த படத்தோட மல்டி காஸ்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அது வந்து தனிப்பட்ட முறையில் சாந்தனு அவர்களோட வெற்றி படம் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளூ ஸ்டாரை லிஸ்ட்லயே எடுக்க முடியாது. இந்த மாதிரி தன்னோட கெரியரை தானே பாழ் பண்ணிக்கிட்டு இன்னி வரைக்கும் ஒரு ஹிட்டு கூட கொடுக்க முடியாம தத்தளித்து கொண்டிருக்கிறார் நம்ம சாந்தனு பாக்யராஜ் அவர்கள். ஸோ அதனால இவரும் ஒரு ஃப்ளாப் ஹீரோ லிஸ்ட்ல வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஹீரோ யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் வச்சிடறேன். இந்த படத்தில் நான் சோலோவாக இவங்க நடிச்சு ஃப்ளாப்பாக கொடுத்த படத்தை தான் சொல்லுவேனே தவிர, இந்த மல்டி காஸ்டிங்கு, டபுள் சப்ஜெக்ட் ஹீரோ, இந்த மாதிரி படத்துலலாம் போய் நாசூக்கா உள்ள போய் உட்காந்து சேஃப்டியாக கோல் அடிச்சு அப்படி போய் ஜெயிக்கிற படத்தை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன். சோலோவா நின்று ஜெய், இல்லாட்டி ஜெயிக்காதப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சாந்தனு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ இவரை தொடர்ந்து இரண்டாவதாக சொல்ல போற இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜ்மல் அமீர் அவர்கள். இவரும் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் டாக்டர் படிச்சுட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஹீரோ அறிமுகமானார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாதே அப்படின்ற ஒரு தரமான படத்தில் இவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த படத்துல இந்த கதையை இவர் தேர்வு பண்ணல, இந்த படத்தோட இயக்குனரான மிஷ்கின் தான் இவரை தேர்வு பண்ணாரு. அதனால ஒரு கரெக்டான கதையில இவரை தூக்கி வந்து உட்கார வச்சிட்டாங்க. இவரை வந்து உட்காரல. ஏன்னா இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இவர் கோட்டை விட்டாரு பாருங்க, அடுத்த படம் துருத்துருவான். ஸோ எடுத்த உடனே ஒரு லவ் சப்ஜெக்ட் சோலோ ஹீரோவா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் நீங்க கதை ஓரியன்ட் படத்துல நடிக்கணுமே தவிர ஒரு கமர்ஷியல் மசாலா லவ் படத்துல நடிச்சா என்ன லெவல் ஆகும் உங்க கெரியர் அப்படின்றதுக்கு அஜ்மல் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா இந்த படம் வந்து அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ சோலோவா நடிச்சா நம்ம படம் ஓடுறது இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டாரு. எங்க சோலோவா நடிச்சா உங்க படம் ஓடுங்க, ஆனா அஞ்சாதே மாதிரி ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு சில படங்கள்ல வந்து நீங்க நடிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் லவ் காமெடின்ற மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்க மேல ஆடியன்ஸ் வச்சிருந்த மரியாதை என்னங்க ஆகுறது அப்படின்ற மாதிரி நம்ம அஜ்மல் அவர்கள் கோட்டை விட்டாரு. இதுக்கு அப்புறமா போய் மாட்டினாரு பாருங்க, இந்த TN 17 18ன்ற மாதிரி ஒரு படம் மாட்டினாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ ஹீரோ படம் கிடையாது. இவர் பசுபதி கூட சேர்ந்து நடிச்சாரு. இதுக்கப்புறம் பல படங்கள் வந்து இவர் வந்து இந்த மல்டி ஸ்டாரர் பண்ணி இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஹீரோ இமேஜை இவரே கெடுத்துக்கிட்டு கடைசியில் வில்லனாவே மாறிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் போய் 4 ஹீரோ படத்தில் ஒரு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த லெவலுக்கு இவர் ஒரு ஃபிளாப் ஹீரோ ஆயிட்டாரு. ஆனால் இவர் நடித்த சோலோ படங்கள் எல்லாமே ஃபிளாப்பு. ஸோ அஜ்மல் அவர்களும் ஒரு ஃபிளாப் ஹீரோ பட் சக்சஸ்ஃபுல் வில்லன். இப்போ இந்த லிஸ்ட்ல மூன்றாவதா சொல்ல போற நடிகர் ஆரி அர்ஜுனா அவர்கள். இவரை பத்தி ஒரு சின்ன வாக்கியம் ஒன்று சொல்லலாங்க. வாயாலேயே சில பேர் கெட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வாயாலே கெட்டாண்டாயம் அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா ஆரி அவர்களை சேர்த்துக்கணும். ஆனால் இவரை பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா அப்படின்றது கோமாளிகள் ஜெயிக்கும் கூடாரம். நல்லா யோசிச்சுக்கோங்க. கோமாளிகள் ஜெயிக்கிற கூடாரம் எதுப்பானா சினிமா மட்டும்தான். அதை வந்து நான் எந்த நடிகரையும் தப்பா சொல்லல. இங்க வந்து நீங்க கோமாளித்தனமா நீங்க ஆன் ஸ்கிரீன்ல சில விஷயங்கள் பண்ணும்போது தான் மக்கள் உங்களை பார்த்து ரசிப்பாங்க, உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆனா இங்க வந்துட்டு நீங்க பிலாசபி எல்லாம் பேசி நின்றீங்கன்னு வைங்களேன், எந்த ரசிகனும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டான். ஏன்டா நானே வீட்டில் 1008 பிரச்சனைகளை வந்து தேட்டரில் உட்காந்து கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக இருந்துட்டு போலான்னு வந்தா இங்கே வந்தா நீ பிலாசபி சொல்லி கழுத்தருகிற அட போயா அப்படின்ற மாதிரி தேட்டர் விட்டு எழுந்து போவான். இல்லை உங்க படத்துக்கே வரமாட்டான். உங்க படத்தோட போஸ்டர் பேனர் பார்த்தாலே 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆரி அவர்களோட போஸ்டர் பேனர் எந்த தேட்டரில் இருந்தாலும் இந்த படம் ஓடுற தேட்டர் பக்கம் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓடி போனனால தான் நம்ம ஆரி அவர்கள் நடித்த பல படங்கள் வந்து ஃபிளாப் ஆச்சு. ஏன்னா இவரு ஆன் ஸ்கிரீன்ல தியேட்டர்ல வந்து வரதுக்கு முன்னாடி டிவி இன்டர்வியூல வந்து ரொம்ப பிலாசபி பேசுவாரு. ஆனா எடுத்து நடிக்கிற படங்கள்லாம் பாருங்களேன், முற்போக்காலாம் இருக்காது, எல்லாமே பிற்போக்கா இருக்கும். அதனால டிவி இன்டர்வியூஸ்ல பேசுறது ஒண்ணு, ஆனா ஆன் ஸ்கிரீன்ல தியேட்டர்ல வந்தா உங்க கதையே வேற மாதிரி இருக்கு, உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையப்பா அப்படின்ற மாதிரி பல மக்கள் இவரோட கேரக்டரை வச்சு குழம்பி போய் இவரோட படங்களே பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஆரம்பத்தில் இவர் ஒரு சில படங்கள் நல்ல படங்கள் கொடுத்தாலுமே கூட அந்த படங்கள்லாம் வந்து கமர்ஷியலாக பெருசாக வெற்றி பெறாததுக்கு முக்கியமான காரணமே ஆரி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இருந்தாலும் இந்த ஆடும் கூத்து, நெடுஞ்சாலை போன்ற படங்கள் நல்லா இருந்தாலும் இது எல்லாமே ரொம்ப ஆவரேஜாவோ ஒரு ஃபிளாப் லிஸ்ட்ல தான் போச்சே தவிர இதெல்லாம் நல்ல படங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் கமர்ஷியலாக இந்த படங்கள் எதுவும் போகாதனால ஆரி அவர்கள் ஒரு ஃபிளாப் ஹீரோவா மாறி இன்னைக்கு ஒரு டிவி ஆங்கரா மாட்டாரு. டிவி ஆங்கரா மாறிட்டாருப்பா. இப்போ இந்த லிஸ்ட்ல 4வதா சொல்ல போறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகனான சண்முக பாண்டியன் அவர்களை பத்தி சொல்லலாம். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாப் நடிகர் தான். இதை கேட்டவொன்னே பல பேர் கொந்தளிப்பீங்க, அடே ஓவரால் அதெல்லாம் அந்த பையன் நடிச்சதே 2 படம் தான், அந்த 2 படமும் ஃபிளாப், அதுக்குள்ளே நீ ஃபிளாப் லிஸ்ட்ல சேர்த்துருவியா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இவர் வந்து செய்து கொண்டிருக்கும் ஒரு வேலையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாருன்னா தொடர்ந்து இவரும் ஃபிளாப் ஹீரோ ஆவார் அப்படின்றத நான் முன்கூட்டியே கணிச்சிட்டேன். ஏன்னா முன்கூட்டியே கணிக்கிற அளவு உனக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தைய வீடியோக்களை பல நம்ம நண்பர்கள் பார்த்துருக்காங்க. அதை வச்சு அவங்களே புரிஞ்சு போயிருக்கோம் நான் எவ்வளவு விஷயங்களை கணிச்சிருவேன்னு. அதே மாதிரி தான் கணிக்கிறேன். ஆனா நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் மாத்தி செஞ்சாருன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் தவிர்க்க முடியாத தமிழ் ஹீரோவா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது என்ன மேட்டர் அப்படின்றத சொல்றேன். அதாவது சண்முக பாண்டியன் அவர்கள் ஆரம்பத்தில் சகாப்தம் அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்தோட ஓன் பேனர் தான் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் மூலியமா தான் அந்த படம் தயாரிச்சாங்க. ஆனால் அந்த படம் வந்து கேப்டன் அவர்களோட அறிவுரையின் பேரில் வந்த படமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து நம்ம பையனையும் கொஞ்சம் இறக்கி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இறக்கி விட்ட படம் தான் அந்த படம். ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் துரும்ப அளவு கூட எந்த ஒரு முயற்சியும் பண்ணல, எந்த ஒரு சேஞ்சஸும் அவரோட பாடியில் பண்ணல, ஆக்டிங்லையும் இம்ப்ரூவைஸ் பண்ணல. அதனால அந்த படம் வந்து ஒரு ஃபிளாப் படமாக தான் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை தப்பி தவறி ஏதாவது ஒரு டிவியில் பார்த்தா வச்சோம் சண்முக பாண்டியனை நம்ம ஞாபகம் வச்சுன்னு இருக்கலாம். ஆனா இதுல ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ரைட்ஸ் டோட்டலா கேப்டன் டிவிக்கு வித்தாச்சு, கேப்டன் டிவியும் மூடியாச்சு. அதனால இந்த படத்தை நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகளே இனிமேல் கிடையாது. இதை தொடர்ந்து அடுத்ததாக மதுரை வீரன் அப்படின்ற ஒரு படத்தை பண்ணாரு. நல்ல காஸ்டிங், நல்ல கதைங்க அந்த படம். அந்த படத்தோட கதையை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா அதுல தப்பா நம்ம விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியன் அவர்களை பிளேஸ் பண்ணி அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ரிப்பேர் ஆகாம ரொம்ப கொழுன்னு பணக்கார வீட்டுக்குள்ள கிராமத்துல போய் வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். அதாவது இந்த ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் பொங்கல் வந்தா வேஷ்டி கட்டுன்னு கம்பெனியை சுத்தி வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் படத்துல சுத்தி வருவாரு நம்ம சண்முக பாண்டியன். அதனால இந்த படத்தோட சரியா ஒட்டாதனால இந்த படம் நல்ல கதைக்களமாக இருந்தாலும் இந்த படமும் சரியா ஓடல. ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படைத்தலைவன் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு, கொம்பு சீவின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரெண்டுத்துலேயும் இவரோட லுக் வந்து அனல் பறக்கும் லுக்காக இருக்குது, மிரட்டலாக இருக்குது. ஆனால் இந்த படம் வந்து இன்னி வரைக்கும் வெளில வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் படைத்தலைவன் படத்தோட ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ் இன்னும் விற்கவே இல்லையா. காரணம் என்னன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போய் ஓவர்சீஸில் இந்த படத்தை எவனும் வாங்குறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்.
இது மட்டும் இல்லாமல் இந்த நடிகர் ஒரு தனிப்பட்ட கட்சி பேக்ட்ராப்லேருந்து வராரு அப்படின்றனால பல எதிர்ப்பு கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகள் இவரோட படத்தை வந்து ஆதரிக்கவும் மாட்டாங்க, அப்படியே வெளில வந்தாலும் உடவும் விட மாட்டாங்க. இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதன் காரணமாக தான் இப்போ உள்கட்சி பூசல் மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, கூடிய சீக்கிரம் இந்த கட்சியை ஊத்தி மூடிட்டு 2 மகன்களும் சினிமாக்குள்ள வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி வந்தாங்கன்னா 2 பேரும் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் கட்சியில் இருந்து கொண்டே நான் சினிமாவில் நடிப்பேன்னா கட்சியிலையும் வந்து பெருசாக ஆக முடியாது, சினிமாலையும் பெருசாக ஆக முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என் லாங்குவேஜில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த மேட்டரை தவிர்த்துட்டாருன்னா நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய ஹீரோவாக வரதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஏன்னா எல்லா அம்சங்களும் அவர்கிட்ட இருக்குது. அதனால அவர் வந்தார்னா தமிழ் சினிமாவில் அடுத்த ஒரு கருப்பு விஜயகாந்த் அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபயர்மர் இருக்கிறான், இருந்தாரு நல்லா இருக்கிறான்ல, இப்போ உடம்புலாம் குறைச்சி முடியலாம் வளர்த்தோன்னு செம்மையாகிறான். சரி, ஓகே, இவரை விட்டுருவோம். இவருக்கு அடுத்தபடியாக சொல்ல போகிறது, 5ஆவதாக சொல்ல போகிறது காளிதாஸ் ஜெயராம். இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பெர்ஃபார்மரியா நீ எல்லாம் நல்லாகிற பார்க்கறதுக்கு. ஏன் நீ பெருசாக கெளிய முடியல அப்படின்னா நீ செய்த தப்பு தான். வேணா விட்டுச்சா உன்ன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வரும்போது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோடு வர ஒரு படத்தில் நடிச்சிருக்கணும். ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இருக்கிற எல்லா பெரிய நடிகர்களையும் போட்டு மீன் குழம்பு மண்பானை அப்படின்ற ஒரு லவ் ஸ்டோரியில் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கினாரு. ஆனால் அந்த படத்தை வந்து மக்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு 1 கோடி படம் வந்துட்டு இருந்தது லவ்வில். அதில் 10ஓட 11 இந்த படமும் போச்சு. அடப்போ பிவாசு பையன் பண்ண தப்பியே நீயே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு தூக்கி அடிச்சிட்டானுங்க. ஆனால் இவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்றத இவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்துருப்பாரு. அதனால் என் பெர்ஃபார்மன்ஸை நான் மலையாளத்தில் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அங்கே ட்ரை பண்ணார். இருந்தாலும் அவரோட படங்கள் வந்து பெரிய லெவலில் ஓடல. அதுக்கு காரணம் தொடர்ந்து ரொமான்டிக் படமாக நடிச்சிட்டு இருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு சில படங்கள் ட்ரை பண்ணார், எதுவுமே ஓடலை. அதுக்கப்புறம் இந்த ஆந்தாலஜி படம், லைனா ஆந்தாலஜி படம், அதுக்கப்புறம் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், இந்த மாதிரி நடிச்சு காளிதாஸ் ஜெயராம் அவர்களும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஃப்ளாப் ஹீரோவாகவே மாறிவிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கமல் படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, 2 வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி, விக்ரம் படத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு, இந்தியன் 2 படத்தில் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அவரோட நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் ஒரு திறமையான நல்ல நடிகர் அப்படின்றத பாவக்கதைகள் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட அந்த ஸ்டஃப்பை வந்து அவர் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணார்னா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார். ஆனால் எதனால் ஆந்தாலஜி பின்னாடி ஓடிட்டு இருக்காரு ஷார்ட் ஃபிலிமாக நடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு 5 நடிகர்கள் மட்டும் தான் சொன்னேன். மற்ற எல்லாருமே வந்து நிறைய ஹிட் கொடுத்தாங்களாம், நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். அவங்களாம் யாருன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்து பேசுகிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.